வணக்கம் நேயர்களே. நாளைக்கு ஈவினிங் 6 to 8 நம்ம ஜோஹோ மீட்டிங் இருக்கு. டெஃபினட்டாக நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பார்ப்போம். வீக்லி செக்டோரியல் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று சொன்ன மாதிரி ஒரு 8-10 ஸ்டாக்கை பற்றி நம்ம டெஃபினட்டாக அனலைஸ் பண்ணுவோம். நான் போன வாரம் ஜோஹோ மீட்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வச்சிருக்கிறேன்றது. பட் இயற்கை அதோட சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை, மார்னிங் ப்ரீ மார்க்கெட் டேட்டாஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஈவினிங் 6:30 to 7 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எல்லாமே வரும். அந்த டேட்டாஸ் வச்சுட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி அடுத்த நாள் சாதாரணமாக ஓஐ வச்சு டேட்டாஸ் நம்ம அனலைஸ் பண்ணும் போதும் அடுத்த நாள் அதாவது அன்னைக்கு இல்லை அதுக்கு 2 நாளைக்குள்ள என்னென்ன ஸ்டாக் மூவ் ஆகுன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியும். மோஸ்ட்லி அபவுட் 70 to 80% அது கரெக்டாக வரும். அந்த டேட்டாஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலே போடும் போதும் பர்ஃபெக்ஷன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி போட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இயற்கை அதோட வேலை காட்டுச்சு. இந்த வாரம் ஜோஹோ மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ப்ளஸ் இதுக்கு முன்னாடி 3 வாரம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அத்தனை பேர்த்தையுமே நம்ம ஒரு குரூப் போட்டு அந்த குரூப்பில் இந்த டேட்டாஸை ஷேர் பண்ணலான்றதான் ஒரு ஐடியா இருக்குது. இப்பையும் பண்ணலான் இருக்கோம். மோஸ்ட் லைக்லி மண்டேலேருந்து இது மாதிரி ஒரு மார்னிங் ஒரு 8:15 8:30க்குள்ள இது மாதிரி ஒரு டேட்டாஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடலான்றது ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இந்த வாரம் பார்ட்டிசிபேட் பண்றவங்க அத்தனை பேர்த்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு. இது இன்ட்ராடே பிடிஎஸ்டி பை டுடே செல் டுமாரோ ஆர் மேக்ஸிமம் 2-3 டேஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கோ இல்லை ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. இது ஒன்று. ரெண்டாவது, எப்படியா இருந்தாலும் நம்ம ஜோஹோ மீட்டிங்ல ஒரு 5 ஸ்டாக்கை பற்றி டெஃபினட்டாக ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள். கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், QR கோடை ஸ்கேன் பண்ணி 199 rupees பே பண்ணுங்கள். இல்லை டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் யுவர் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடலாம். 9444 68888. ஷேர் பண்ணும் போதும் நாளைக்கு ஈவினிங் 6 o'clock ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான லிங்க் சம்வேர் அரௌண்ட் 2:33 பக்கமாகவே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். வாங்க நாளைக்கு ஈவினிங் அதாவது 9ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு நம்ம சந்திப்போம். நேற்றே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் மார்க்கெட் ஷார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை. ஸோ யாரும் ஷார்ட் பண்ணாதீங்க. அண்ட் மோஸ்ட் லைக்லி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நேற்று நம்ம சொல்லிட்டு இருந்தோம் 132 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு நிஃப்டி. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 250 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் மோர் ஆன் புல்லிஷ் சைட்ல தான் இருக்குன்றது நம்ம சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் ஷார்ட் பண்ணி மாட்டினீங்கன்றது தெரியாது. பட் நிறைய பேர் ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. கேட்டதுக்கு இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு கீழே வரும்ன்றது. நான் நேத்த முந்தா நேத்தோ தெரியல, நான் ஆப்ஷன்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆப்ஷன்ஸில் பேசிக்கலி 2 விதமான மெயின் இஷ்யூஸை தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் பார்ப்பாங்க. ஒன்று டைரக்ஷனல், இன்னொன்று டைம் டிகே, ப்ராபப்ளி இன்னொன்று வோலட்டாலிட்டி. வோலட்டாலிட்டி அண்ட் டைமில் தான் மேக்ஸிமம் ப்ரீமியம் காலி ஆகுதுன்றது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பேசிக்காக தீட்டா அண்ட் டெல்டா, தீட்டா அண்ட் ஐவி இது 2 தான் நிறைய பேர் நம்புகிறாங்க ஆப்ஷன் செல்லர்ஸில். அதே இது ஆப்ஷன் பையர்ஸை டெல்டாவை நம்பி தான், டெல்டான்றது பேசிக்காக ப்ரைஸ் மூமெண்ட், டைரக்ஷனல் மூமெண்ட், இதை நம்பி தான் நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் மீதி 2 விஷயத்த கோட்டை விட்டுறதுனால நிறைய பேர் பல லட்சம் விட்டதாக சரித்திரம் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி 95% ஆஃப் ஆப்ஷன் பையர்ஸ் லூசராக இருக்கிறாங்க. இந்த 5% நீங்கள் விடுற காசு எல்லாத்தையும் அவன் அள்ளிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஆப்ஷன் விளையாடுறீங்க, ஃபியூச்சர்ஸ் விளையாட்டுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது கிடையாது. ட்ரேடிங்னு சொன்னால் நீங்கள் பக்காவாக ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது தான் அட்வைசபிள். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார், 4 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார், செம்மையாக இருந்துச்சு அவங்க ஸ்ட்ராட்டஜி. பேசிக்காக உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியுமா? சத்தியமாக தெரியாது. 10,000 ரூபா போட்டு 20,000 ரூபா போட்டு நான் டெய்லி 500 ரூபா நான் பார்க்குறேன், அது பண்ண முடியும், சான்சஸ் இருக்கு. அது 2-3 தடவை உங்களுக்கு துக்கால கிடைக்கும். பட் ரியலாக நீங்கள் பண்ண முடியாது. 1 லட்ச ரூபா போட்டு டெய்லி 1000 ரூபா நீங்கள் சம்பாதிக்க முடியுமா? 2000 ரூபா சம்பாதிக்க முடியுமா? ஒரு நாள் 2 நாள் நீங்கள் சம்பாதிக்கலாம், விஷயம் தெரியாது.
தெரிஞ்சிச்சுனால் நீங்கள் கட்டாயம் அது மாதிரி ட்ரேடிங் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ விஷயம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்க, நான் வேணான்னு நான் சொல்ல. இல்லைன்னு சொன்னால் கேஷ் மார்க்கெட் வாங்க. கேஷ் மார்க்கெட்டில் ரிஸ்கே கிடையாது அண்ட் சேஃபாக வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு அப்புறமா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ஆப்ஷன் பற்றி டேட்டாஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் ஓரத்தில் ஒதுங்கி உட்காரது வந்து பெட்டர். நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் டெஸ்பரேட்ல வராங்க, நான் வந்து பண்ணியே ஆகணும், எனக்கு வந்து தேவை. அது மாதிரி இருக்கும்போதும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் இருக்காது. ஓரத்தில் நிற்கிறது தான் வந்து பெட்டர். நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நான் அடுத்த 1 மணி நேரத்தில் நான் போயே ஆகணும்னு நினச்சிட்டு நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போனீங்கனால் ஆக்சிடென்ட் நடக்குமான்னு சொன்னால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் அடிப்படுறது வந்து சாதாரண அடியாக இருக்காது. ஸோ இந்த இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இதே தான் என்னோட இன்னொன்று வீடியோஸ்லேயும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பணம் போச்சுன்னு சொன்னால் என் குடும்பம் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன, என் ஃபியூச்சர் என்னன்றது ஒரே ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு பாருங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண மாட்டீங்க. இதில் வந்து நான் பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுறேன், நான் நம்பிக்கை வச்சு நான் பண்ணுறேன்னு சொன்னால் சத்தியமாக அந்த கன்றாவிலாம் வந்து இங்கே ஒர்க் ஆகாது. பாசிட்டிவ் திங்கிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓன் திங்கிங் பவர் என்ன இருக்கோ அதோட பவர்ஃபுல் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறவனுக்கு இருக்குது. அவன் ப்ரொஃபஷனலாக பண்ணுறான், பெரிய அமௌண்ட் வச்சு பண்ணுறான், டெக்னிக்கலாக பண்ணுறான். அப்போ அவனோட பாசிட்டிவிட்டி ஒர்க் ஆகுமா, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் இல்லை உங்களோட பாசிட்டிவிட்டி ஒர்க் ஆகுமான்றது யோசனை பண்ணி பாருங்க. பாசிட்டிவ் திங்கிங்கு இந்த ஃபிலாசபிலாம் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. பாசிட்டிவ் திங்கிங் எங்கே ஒர்க் ஆகுன்னு சொன்னால் உங்களோட வில் பவர் ஷுட் பி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்றதுக்கு. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்கில் வச்சு நான் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து வேலைக்காகாது. லாஜிக்கலாக இங்கே நம்பர்ஸ் ஒர்க் ஆகும். 99% ஆஃப் த டைம் நம்பர்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மேபி சம்டைம் வந்து பிளாக் ஸ்வானில் வந்து மாட்டினா தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. எடுத்து பாருங்களேன், ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ரைட்டிங்னா என்னன்னு தெரியாத நீங்கள் மாட்டினீங்கன்னா காணாமல் போயிடுவீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கான எக்ஸாம்பிளும் நான் சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி 46,500 600 700 அந்த ஜோனில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே நீங்கள் எடுத்து பாருங்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி வெறும் 5 ரூபா 6 ரூபாவில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 250 ரூபா 300 ரூபா பக்கமாக வந்துச்சு. என்ன அது? we are talking about 1:100 1:150 1 லட்சம் 1.5 கோடி ஆச்சு. ஆப்ஷன் ரைட் பண்ணுறவங்களோட கெதி என்ன ஆயிருக்குன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஸோ ஆப்ஷன் பையிங் சைட்லேயும் ரிஸ்க் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங் சைட்லேயும் ரிஸ்க் இருக்குது. விஷயம் தெரியாத நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். சரி, நம்ம என்னோட ஸ்ட்ரென்த் ஏரியா என்ன? ஸ்டாக் அனாலிசிஸ் அண்ட் இன் பர்டிகுலர் கேஷ் மார்க்கெட்டில் நம்ம அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து +68 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா +59 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 542 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அண்ட் ஸ்பாட் வந்து 420 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். நிஃப்டி இன்னமும் 120 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் 330 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 328 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னமும் புல்லிஷாக தான் இருக்குது. ஆப்ஷன் சைடில் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 21,000ல் ஹையஸ்ட் காலும் அண்ட் 20,900ல் ஹையஸ்ட் புட்டும். ஸோ ப்ராக்டிக்கலி இந்த இதில் ட்ராப் ஆகிருக்கு. ஒரு ஸ்விங் வந்தால் தான் பெரிய ஸ்விங். இந்த லாஸ்ட் 2 டேஸாக இந்த கேப்லேயே தான் போயிட்டுருக்கு. 2 டேஸ் வேணால் வெனஸ்டே, தேர்ஸ்டே, இன்னைக்கு ஃப்ரைடே, இந்த 3 நாளுமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் மறுபடியும் 3 நாள் ஆயிடுச்சு, அடுத்த எவ்வளோ நாள் வந்து இந்த ரேஞ்சில் இருக்க போகிறான்னு தெரியாது. ரேஞ்சு உடச்சிச்சுனால் பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே தான் வந்து 28 இன்னைக்கு நான் சொன்னேன், 7 நாள் 8வது நாள் தான் வந்து ரேஞ்சை உடைக்குது. ஸோ உடைக்கும் போதும் பெரிய மூவ் வரும்னு சொன்னோம். ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே இன்னைக்கு இந்த ரேஞ்சை உடைக்கிறானா இல்லை இந்த ரேஞ்சில் வந்து அரெஸ்ட் ஆகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,500ல் ஹையஸ்ட் காலும் 47,000ல் ஹையஸ்ட் புட்டும் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஞாபகம் வச்சுங்க, 47,400க்கு மேலே தான் வந்து ஃபர்தர் மூவ் இருக்குது.
இல்லைன்னு சொன்னால் மோரார்லெஸ் இந்த ஜோனில் தான் ஆட்டம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆர்பிஎல் நியூ ஆல் டைம் ஹைன்னு சொல்லலாம்னா ஒரு மந்த்லி ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தர் மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 12% வந்து அப் ஆயிருக்கு. 4% அப் ஆயிருக்கு. ₹12.65 மேலே ஏறி இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கு 3 ஸ்டாக் தான் காரணம். ஆர் 4 ஸ்டாக்னு எடுத்துங்களேன். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க் 4மே வந்து ஹெவி வெயிட்ஸ், 4மே பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், 4மே வந்து மேலே தூக்கிச்சு. இதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் மேலே தூக்கிட்டு போனதுக்கு. நிஃப்டியும் தூக்குனது வந்து மெயின் ரீசன் வாஸ் ஒன்லி பேங்க் நிஃப்டி தான். ஓகே, இன்னைக்கு வந்து ஜாஸ்தி மற்ற விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஒரு 3 ஸ்டாக்கை மட்டும் நான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். பார்க்கலாமே. இப்போ ரைட் நான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலோட வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்ல வந்து ஒரு அழகான ஒரு சேனல் போட்டு மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் சேனலோட ஹையில் இருக்குது. இது அங்கேருந்து கீழே வருமா? சான்சஸ் ரொம்ப கம்மி. பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்கு. மேபி கீழே வந்தாலும் ஒன்றும் பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு சின்ன ஃபால் வரலாம். இதுக்கான இம்மீடியட் டார்கெட்னு வேணாம், ஒரு லாங் டேர்ம் டார்கெட்னு வச்சுக்கலாமே. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் நியூ ஆல் டைம் ஹை தான் பண்ணும். we are talking about close to about 7,300 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ வரும்? ஏப்ரல் மாதத்துக்குள்ள வரும். இன்ஃபேக்ட் மார்ச் 15th or 18th அந்த ஜோன்ல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த 4 மாதம். ஸோ we are talking about somewhere around 2,800 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரண்ட் லெவலில் வந்து அரௌண்ட் 35-40% வந்து அப் மூவ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹெவி வெயிட் ஸ்டாக்கு அண்ட் ஸ்டாக் வைஸ் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்ஃப்ளேஷன். ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் விச் யூ கேன் ஹோல்ட். இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கறது வந்து மதர்சன் வந்து அரௌண்ட் 95ல இருக்கு. இன்ஃபேக்ட் நேத்து வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், அழகான ஒரு போல், ஒரு ஃபிளாக் ஃபார்மேஷன். ஸோ இந்த லெவலை வந்து மறுபடியும் பிரேக் ஆகி மேலே போகுது. ஸோ அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கான இம்மீடியட் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 767 106 ஆர் 107. ஸோ கரண்ட் லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 ரூபா வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் 10 ரூபா இல்லை, ஒரு 11 ரூபா வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. we are talking about 10-12% அப்சைட். இது வந்து எவ்வளோ நாளில் போகலாம்? மேக்சிமம் இந்த இயர் எண்டுக்குள்ள ப்ராபப்ளி ஒரு 20-25 தேதிக்குள்ள வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு 12% அப்சைடுக்கான டார்கெட் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஜி என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங்கில் வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெவல் ரைட் நவ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வீக்லி சார்ட் ஆஃப் ஜி என்டர்டெயின்மெண்ட். இந்த லெவல் அதாவது 287 லெவலில் உடச்சிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான சான்சஸ் இது இருக்கு. எவ்வளோ தூரம் போகும்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் 303. இது வந்து டே சார்ட்டுக்கான டார்கெட். ஸோ இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. த ப்ரீவியஸ் ஸ்விங். ஸோ இந்த கரண்ட் லெவல்ல இருந்து எவ்வளோ போகும்? ப்ராபப்ளி we are talking about 7-8% போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜீக்கான மந்த்லி டார்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அரௌண்ட் 380 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து த ப்ரீவியஸ் ஹை. இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. பட் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும். ப்ராபப்ளி ஒரு 3 to 4 months பிடிக்கும். நீங்கள் அது ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சால் ஹோல்ட் பண்ணலாம். we are talking about 25-30% அப்சைட் மூவ். பட் இமீடியட் டார்கெட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். ப்ராபப்ளி ஒரு புல் பேக் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டை வந்து வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.